வணக்கம் தமிழ் மக்களே. இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் தான் இப்ப பரபரப்பா நாடு முழுக்க பேசிட்டு இருக்கப்படுற ஒரு பெரிய டாபிக். இதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுமார் 2100 ஃபிளைட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஜிசிஏ கொண்டு வந்த புது ரூல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எஃப்டிடிஎல் எனப்படும் ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் படி விமானி மற்றும் விமானத்தோடைய க்ரூ ஊழியர்களுக்கு 36 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்று மாற்றப்பட்ட ஒரு புதிய ரூல். இதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம். இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னு, ஆனா இண்டிகோ விமான நிறுவனம் அதற்கான எந்த முயற்சியையும் இதுவரைக்கும் எடுக்காதது தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். இந்த ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இண்டிகோ விமான நிறுவனம் இந்த டிஜிசிஏவோட புது ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எந்த முன்னெடுப்பையும் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா டிஜிசிஏ இண்டிகோவோட சிஇஓவுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்குது. அரசாங்கமும் இண்டிகோ நிறுவனத்துக்கு தற்காலிகமா இந்த ரூல்ஸ்ல இருந்து சில சலுகைகள் கொடுத்திருக்கு. அதன்படி இண்டிகோ நிறுவனம்க்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. இந்த பிரச்சனைனால இந்தியா முழுவதும் பாதிப்படைந்த மக்களை நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. விமான நிலையங்கள் தோறும் கூச்சல், குழப்பம் மற்றும் அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறத பார்க்கும்போது என்ன அரசாங்கம் இது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வருது. எவ்வளவு மக்கள் பாதிப்படைஞ்சாலும் இந்த அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்காது. எப்படியானாலும் அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அது எப்படின்னா, இண்டிகோ விமான நிறுவனம் தான் இதுக்கு முற்றிலும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் ஜனங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நன்றி மக்களே.